பிரியாணி பண்ணி எடுத்துட்டு வந்தான். சமையல்லாம் கத்துக்கிட்டான் அந்த பொண்ணுக்காக. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. டெய்லி வெளில போய் சாப்பிடுவோம், சிக்கன் ரைஸ் அதெல்லாம் சாப்பிடுவோம். எங்களுக்காக ஒரு தடவை கூட பண்ணி தரல சார். என்னடா இவன் சோத்துக்கு செத்தவனா இருப்பானா? என் அப்படி மாறிட்டே ஒரு நியாயம் கேட்குமான்னு சொன்னேன் நான். நீ என்ன சொல்ற? அவளுக்காக மாறி அவளுக்கு பிரியாணி செஞ்சுட்டு போறான், ஆனா எனக்கு செஞ்சு தரல. அவருக்கு பிடிச்ச பிள்ளைக்கு லவ் பண்ற பிள்ளைக்கு பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு போறாப்ல. இதுல என்ன லவ் பண்ணா பரவாயில்ல சார், ஒன் சைடு லவ். அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? அப்புறம் அதோட போவோம். வேணான்னு சொல்லிட்டா சார். வேணான்னு சொன்ன வாட்டி இவ்வளவு பண்றான், எதுக்கு பண்ணணும்? சபா இப்பவே கண்ணை கட்டுது. நம்ம வந்து அவங்களை ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறோம்ல, அவங்களுக்கு மட்டும் தனியா பண்றதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் கிடைக்கும். நம்மளுக்காக இது பண்றான்னு நம்ம தெரிவிக்கிறோம். அதுதான் நான் நினைக்கிறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அதெல்லாம் உனக்கு ஒண்ணு. அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்றா சார். அப்ப எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்தா போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அந்த பொண்ணு இன்னொரு பையனை ஏற்கனவே லவ் பண்றாங்கிற விவரம் உங்களுக்கு எப்ப தெரியும்? இப்போ ஒரு 2 weeks பேக். தெரிஞ்சோடனே எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. ஐயோ ஐயோ. சைலண்ட் ஆயிட்டா ஒரு 2 நாள். அது எங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறமா தான் அவன் மூவ் ஆனானுல, அப்பயும் அந்த பொண்ணையே பாக்குறான். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அவங்க கிடைக்கலன்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு தனியா ஒரு லோன்லியா ஃபீல் ஆகும். முடியல லோன்லியா ஃபீல் ஆனா தனியா போலாம். திரும்ப அந்த பொண்ணு பின்னாலே போறீங்க. சரி அவங்க நான் விட்டுட்டேன். இவங்க கூட தான் இப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். முடிஞ்சு சார். அதுக்கப்புறம் எங்க எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு கொடுத்தான். பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு அவளுக்குலாம் செஞ்சு கொடுத்தேன், ஆனா அவ இன்னொருத்தன் கூட போயிட்டா. அப்படிங்க என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போட்டு. அந்த பொண்ணுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்க, அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட போயிட்டா இல்ல. ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணுக்கு தான் நீங்க பிரியாணியே செஞ்சு கொடுத்துருக்கீங்க. எங்க கிட்டே போய் சொல்ல ஆரம்பிச்சான். கிளாஸ்லாம் வந்து எனக்கும் அவனுக்கு தான் போட்டி போட்டு படிப்போம். அவன் 99 எடுத்துட்டு 1 மார்க்கு சென்டம் கேட்பான். இப்போ வந்து 39 எடுத்துட்டு 1 மார்க்கு ஜஸ்ட் பாஸ் கேட்கற நிலைமைக்கு வந்துட்டான் அவன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நல்லா படிக்கிற பையன் படிப்பை கோட்டை விட்டுறீங்களே. ஜெனியூனா இருக்கவரு பொய் பேசுறீங்க. ரெண்டுமே ஆபத்துல. லவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சது வந்து ஸ்டடீஸ்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போல. ஒரு காதல் காதல் இது எப்படி ஒரு நல்ல மாற்றமா இருக்க முடியும்? நீங்க ஸ்டடியில இன்ட்ரெஸ்ட் போலனா டைம் ஃபுல்லா அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றேன் சார். அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஸ்டடீஸ். அங்க 2 பேர் தான் டாப்பர்ஸ்.